வாய் யாரை பார்த்து என்ன வார்த்தை இல்லைங்க மத்தால வரணும் சொன்ன உங்களை போய் சொல்லுவனா அன்பா மன்னா நான் ஒரு தர்பார் பண்ணிட்டு என்ன யாரு கணித்தாய் நீங்களா நான் யார் நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியுங்க எப்படி தெரியும் நீதான் நல்லூர் தனபால் வாத்தியாரு அவன் மொன்ன பேர் தங்கராஜு பின்ன என்ன கேக்குறீங்க இந்த நாடகத்தில் நான் யார் ஓ இந்த நாடகத்தில் நீங்க யாரு நீங்க யாரு நான் தானா அன்பா பாசி திருநாளை முன்னிட்டு அமராகி சண்டி முண்டி சாமண்டி உத்தடனீரி அழாத கோடியால் பிரம்மாண்ட நாயகையார் உலகமும் காற்றளிக்க மண்டபத்துக்கு நிவாரியார் ஹேதகபத்தனி இந்த மலாண்டி சரியாகி பெரியாண்டி சமனுடைய நாளை முன்பதாக பாசி திருநாளைக்கு நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். ஆமாங்க நல்லவர்களும் பல்லாயிரத்தாண்டு நூற்றாண்டு மாலை அமனாகிய பெரிய சமன் அளிக்கிறேன் சமர்ப்பணம். நீங்க யாரு பெயர் என்ன பெயர் என்ன ஆமா அதுபடியா வெளியே வரும்போது தொழுக்குன்னு அடிச்சேன். இப்ப நம்ம தனபால் வாத்தியார் வந்த உடனே இந்த இவ்வளவு நேரம் இந்த கையை எங்கடா வச்சிருந்தேன் தண்ணி கிண்டு உள்ள வந்து சொம்ப எடுத்து மட்டும் கொடுத்துடாத தாயாரி ஆமா சாமி பண்ணா பூலோகம் பூலோகம் குமரலோகம் குமரலோகம் சுபலோகம் சுபலோகம் தவளை அது பண்ண சும்மாவா இருக்கும் அது எடுத்தா பண்ண தவலோகம் தவலோகம் ஈரேழு 14 போடுங்க ஈரேழு 14 போடுங்க கிண்ணரும் 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 செம்பரோட கீரம் செம்பரோட வீங்கரும் விஞ்சயரும் போதையரும் விஞ்சயரும் போதையரும் விஞ்சயரும் போதையரும் விஞ்சயரும் போதையரும் அந்த மொழிகளும் ஆகாய வசிகளும் ஆகாய ஊசிகளும் உங்களுடைய மன்னன் சைந்தவராஜனுக்கு மன்னர் வருகிறார்னு சொல்லி ஒரு கட்ட வானத்தை எடுத்து கக்கத்துல வச்சுக்கிட்டு திரிய எடுத்து இடுப்புல கட்டி அந்த திரிய விட்டு பொறுத்து விட்டு ஒவ்வொரு வானமா எடுத்து அந்த திரியில பத்த வச்சு என்ன நம்புங்க உங்களை 4 ஆளுக்கு மேலால கொண்டு போய் சேர்த்தேன் சைந்தவராஜன். ஓ சைந்தவராஜன் அப்படி இருந்தாலும் சைந்தவ மன்னனாக இருந்தாலும் மதுவுக்கடியை நடத்துனர் அவையே ஒன்னு அண்ணனாகி உன் கண்டைக்கு கோய்ந்தன் அவர்கள் கோய்ந்தன்
ஒரு நாடகக்காரருக்கு இல்லைன்றாமல் இல்லை என்றாமல் 150 200 கோமலூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தா கூட 50 எப்படி முடியும் போடுறோம் அப்படியே கொடுப்போம் பையில கை விட்ட கொடுக்குறேன் சரி சரி அவர்களுக்கும் நம்ம நாடக சாப்பாடு புத்தாடம் தெரிவித்துக் கொள்கிறேன் சமர்ப்பணம் முன்னாள் ஆசிரியர் என் ஆரோக்கிய அண்ணனாகி உன்னும் தலவாப்பட்டி உன்னப்போல் கோமாளி நடிகர் ஆமா சிரிப்பு நடிகர் ஆமா அவர் செத்து 4வது சொர்க்கபதியாக இருக்கிறார் அவருடைய அக்கா மகனாகி அன்பு சகோதரனும் கொடுத்திருக்கிறார் ஆமா சைந்தவ மன்னனாக இருந்திருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாருங்க கேட்டாயே வரைக்கும் என்ன கேட்காத இல்ல அப்படி நான் கேட்டனா அப்படி கேட்டனா அப்படி இன்னும் கேட்கலைங்க அப்படி கேட்டா சொல்லுங்க நண்பா ஓகே சுசீலை 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 எல்லாரும் எலவா போவ சுசீலை சுசீலை என்று சொல்லக்கூடிய ஜயாதேவியாகும். உங்க தந்தையார் யாருங்க? தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒன்று வேண்டும் அல்லவா? வாடாய மகனே, வருங்கால நாட்டு நிலவரசனே, வருங்கால குடிகாரனே என்று சுசீலை என்று சொல்லக்கூடிய தாயாக இருந்தாலும் தந்தையார் யாருங்க?
சைத்தரசன். ஓ ரைட்டுங்க. சைத்தரசன் உங்களுடைய தந்தையார். குடி கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீ செல்லடி ஊருகைய தொட்டுக்கிட்டா ஒடி போகுதா செல்லடி போத என்பது ஒரு பாட்டு சொன்னார். கண்ண தசகார கூடி மகாராஜா ஜோடி எத்திருக்கான்னு சொல்லிட்டா பாருமா, நீங்களே பாருமா. விளக்கமாரி போய் யாருக்கு விளக்கமாரி எடுக்கலாம் அவனி அவன் அடி போய் யாருக்கு போத்துடுற நீ பாரு அன்பா அடிக்கிட்டே போத்துடுற கொண்டு போய் மாட்டு இருந்தாலும் பாம்பு புத்தல் கொண்டு போய் கை விட்டு. சிந்து தேசமாகும். ஓ உங்களுடைய நாடோ சிந்து தேசம். உண்மைதான். ஏங்க சிந்து தேசம் உங்க நாடுன்னு சொல்றீங்களே, இந்த சிந்து தேச நாடு உங்களுக்கு எப்படி கிடைத்தது? உங்க தந்தையார் வெளியே வந்ததா, நீங்க சம்பாரிச்சதா? இந்த நாடு உங்களுக்கு எப்படி கிடைத்தது? நண்பா அஷ்டாபுரத்துக்கு மன்னன் அதிபதியாக வந்திருக்கூடிய என் மைத்திரன் துரியோதனன் எனக்கு சீதனமா தந்தார். ஓ துரியோதனன் உங்களுக்கு சீதனமா கொடுத்தது. அப்ப நீங்க சம்பாதிக்கல இந்த நாடு. ஏங்க துரியன் தங்கை துர்ச்சனையை திருமணம் செய்தேன். மைத்திரனுக்கு தங்கைக்கு சீதனமாக தந்தார் இந்த சிந்து தேசம். ஓ சிந்து தேசத்தை உங்களுக்கு சீதனமா கொடுத்தார். அக்கினி புயல் அக்கினி புயல் யூடியூப் சேனல் சேகரன் அவர்கள் நம்மளுடைய நாடகத்தை தேசமங்கம் புகழமங்கம் ஒளிபரப்புக்கிடையே அன்பு அண்ணராய சேகரன் அவர்களுக்கு நம்ம நாடகம் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நான் சிந்து தேசத்திலே என் தேவையாகிய துர்ச்சனையை திருமணம் செய்து நான் வாழ்ந்திருக்க நேரத்தில் என் நாட்டை தேடி ஒரு நிருபம் வந்தது. ஓ நிருபம் வந்தது. என்ன நிருபம்? எப்படி? அது யார் அனுப்பி வைத்தது? யார் அனுப்பியது? என் மைத்துனாகிய துரியோதனன். எப்படி? உலகம் 56 தேசத்திலே உலகம் 56 தேசத்திலே யாரா இருந்தாலும் சரி அன்பா அந்த கொக்கி சிரிக்கி இருக்கிறாரே. கொக்கி சிரிக்கி யாரு? அந்த திரௌபதி. ஓ திரௌபதி. அந்த பாஞ்சால தேசத்திலே பாஞ்சால ராஜன் சுயவரம் ஏற்றிருந்தார். ஓ சுயவரம் ஏற்றி வந்தார். உலகம் 56 நாட்டு அரசர்களும் இந்த சுயவரத்தில் கலந்து கொள்ளலாம் என்று சொன்னார். கலந்து கொள்ளலாம் என்று சொன்னார். அண்ணரும் மன்னரும் அந்த சுயவரத்துக்கு கலந்தோம். என்ன செய்தோம்? என்ன செய்தோம்? வில்லை வளைக்க முடியாமல் அனைத்து நாட்டு அரசர்களும் சொல்லுங்க மைத்துனாகியை கர்ணன் வில்ல வளைத்தார். வெள்ள வளைக்க முடியவில்லை. வளைக்க முடியவில்லை. துரியோதனன் வில்ல வளைத்தார். வளைக்க முடியவில்லை. வளைக்க முடியவில்லை. இந்த சைதன் வில்ல வளைத்தார். வளைக்க முடியவில்லை. அனைத்து நாட்டு அரசர்களும் வில்ல வளைத்தார். வளைக்க முடியவில்லை. சரி என் மைத்துனாக பட்டா துரியோதனன் வில்லை வளைக்கின்ற பொழுது நானே அறிந்து கீழே விழுந்து விட்டது. அந்த திரௌபதி என்ன செய்தார்? கைத்தட்டி நகைத்து சிரித்து விட்டார். கைத்தட்டி சிரித்து விட்டார். என் மைத்துனாகிய துரியோதனனை பார்த்து அதை மனத்தில் வைத்து என்ன செய்தார்? சிரிச்சவனை சிறுமி வைக்க கூடாது.
வைக்க கூடாது. நகைச்சவனை நாட்டில் வைக்க கூடாது. என் நாடே போனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சொல்லி அந்த திரௌபதியை கொண்டு வந்து என் வலது துணை மேல் அமர வைத்தார். நாட்டில் பாதி, சொத்தில பாதி, சுகத்தில் பாதி, கோடு பங்கு வசத்தில் பகுதி, அதில் பகுதி தரேன் என்று சொன்னார் துரியோதனன். ஏனென்றால் எனக்கு இருப்பது சிந்து தேசம். ஆனால் தேசத்திலே பாதி நாடு வந்துவிட்டால் என் மைத்திரன் துரியோதனை விட எனக்கு ஒரு நாடு அதிகதானே. அப்படி என்று நான் எங்கே சென்றேன்? என் மைத்திரனை சந்தித்தேன். மைத்துனா, அந்த கொக்க சிரிக்கி துரோபதாலை நான் கொண்டு வந்து உன் வலது துணை அமர வைக்கிறேன். நான் கொண்டு வந்து வலது தொடமால் அமர வைக்கிறேன் என்று சொல்லி என் மைத்திரனிடத்திலே நான் சேனாதிபத்தியம் வாங்கிக் கொண்டு நான் எங்கே சென்றேன்? ஒன்னாவது சூரியவனம், இரண்டாவது ராமேஸ்வரம், மூன்றாவது முறுக்கு அந்த துரோபதர் படத்திலே வாழ்ந்திருந்தார்கள். துரோபதை பாசறையிலே அந்த பழச்சாலையில் அமர்ந்திருந்தார். திரௌபதி அவருடைய கணவன்மார்கள் என் மைத்திரன்மார்கள் என்ன செய்து காய்கறி பறிக்க சென்று விட்டார். கானகத்துக்கு உள்வானம் போய்விட்டார்கள். காய்கறி பறிக்கை இதுதான் தக்க சமயம் என்று நான் எப்படி பண்ணினேன்? என்ன செஞ்சீங்க? தங்கா, என் கூட பிறந்த தங்கையே எங்கே கண்டு தேடுவேன்? இந்த ஆரணிமான கானகத்தில் இந்த அடிக்கின்ற வெயில், எய்கின்ற மழை நான் எங்கே கண்டம்மா தேடுவென்று சும்மா ஒரு கட்டுக்காதியா அப்படி தண்ணீர் படித்து விட்டேன். அதை மக்களை இறங்கி அண்ணனை நம்ம கானகத்தில் இருக்கிறோம், அண்ணன் நம்மளை பார்க்க வந்துட்டார் என்று எனக்கு என்ன சாப்பாடு அனைத்தும் எனக்கு பரிமாறி விட்டால் அந்த திரௌபதி அந்த கானகத்தில் சாப்பிட்டு நான் என்ன செய்தேன்? என்ன செஞ்சீங்க? என் மந்திரவாளை மறந்து விட்டு வந்து விட்டது போல் மந்திரவாளை விட்டு மந்திரவாளை மறந்தாப்புல அங்க வச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆனா நீங்க வேணும்னு வைக்கல. வேணும்னு தான் வச்சுட்டு வந்துக்கிறேன். வேணும்னு நான் மந்திரமாக்குவாங்க ரத நேரி போக நேரத்தில் ஐயோ அண்ணனாக சைந்தவன் வனத்தில் போறாரு, இந்த வனத்திலே மிருக ஜாதிகள் இருக்குமே மந்திரவாளை வேற விட்டு போயிட்டாரு என்று அண்ணா சைந்தவா என்று என்னிடம் ஓடி வந்து விட்டார். இதுதான் தக்க சமயம் என்று அந்த திரௌபதாலை கையை பிடித்து இழுத்து அந்தர மார்க்கமாக சென்றேன். அந்தர மார்க்கமாக போனீங்க. அதனால பைத்திரமார்கள் வந்தார்கள். ஐயோ இந்த பரணச்சாலையில் இருந்த தேவியாக திரௌபதியை காணவில்லையே என்று எல்லாம் தேடி பார்த்து என்னை பிடித்து விட்டார்களா நண்பா? என்னை பிடித்து
பிடிவாதம் சிக்கி என்ன சித்திரவதை செய்து அடியான அடியடித்து உதையான உதைவடித்து என்ன செய்தான்? ஒட்டை அடித்தான். கருமணி சம்பளை குத்தினான். ஒட்டை கலர மேல உட்கார வைத்து என்ன ஊர்களை அனுப்பி வைத்தான்டா. ஊர்வலம் அனுபவிச்சுட்டான். நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் வெத்தலை போட்டு மேலே துப்பினார்கள். காரிகாரி துப்பிக்கிறாங்க. அதை மனிதன் வைத்து எல்லாம் என்னை கலந்தாலும் பீமனை பழி வாங்கணும் என்று நான் எங்கே சென்றேன்? 2011 நேற்று விடுத்து மறுபடியும் சென்றேன். நான் மந்திரமாலை வாங்குவதற்கு நான் என்ன செய்தேன்? கொன்றமாலை வாங்குவதற்கு நான் சென்றேன். வெள்ளிங்கிரி சென்றாய். ஈஸ்வரனிடத்திலே வெள்ளிங்கிரி சென்று நான் கொன்றமாலை வாங்கி வந்து விட்டேன். யாருக்கு வாங்கி வந்த மாலை? யாருக்கு? பீமனுக்கு. பீமனுக்கு வாங்கிட்டு வந்த மாலை. அதே சமயத்தில் என்ன செய்தார்? கலிங்க தேசத்து மன்னரிடம் தந்தையாக அவங்க அர்ஜுனனும் கண்ணனும் கலிங்க தேசம் சண்டைக்கு போய்விட்டார். சரி, இது தான் தக்க சமயம் என்று என்ன செய்தோம்? சூழ்ச்சியாக என் மைத்துனாகிய துரியோதனன் 4 படை திரட்டினான். 10 படை திரட்டினான். அந்த அபிமன்னனை 10 படை உள்ள தள்ளி அந்த அபிமன்னனை கொன்றமாலை போட்டு மடித்து விட்டேன். கொன்றமாலை போட்டு மடிச்சிட்டீங்க. பீமனுக்கு வாங்கி வந்த பீமனுக்கு வாங்கின மாலைய அபிமன்னனுக்கே போட்டு கொண்டீங்க. பீமன் என்றால் என்ன? அபின் என்ன? அபி என்றால் என்ன? அந்த அபிமன்னனை போட்டு மடித்து விட்டு கலிங்க தேசம் போன அந்த அர்ஜுனன் கண்ணனும் பாடிக்கோடார் வந்து பார்க்கும் பொழுது மகன் இறந்து கிடக்கிறான். அபிமன்னன் இறந்து விட்டான். அன்றைக்கு சபதம் வைத்தான். என் மகனை யார் மடித்தார் அப்படின்னு சொல்லி கொன்றமாலையை போட்டு மடித்து விட்டான் சைந்தவன் சொல்லி அதுக்கு சபதம் வைத்தான். இங்க மாமனிடம் கண்ணிடம் சபதம் வைத்தான். அடே சைந்தவா, ஒரு பொழுதனை ஒரு இமி பொழுது இருந்தாலும் உன் கருத்தை திண்டிக்காமல் விட மாட்டேன் என்று சபதம் வைத்திருக்கிறார். வைத்த சபதம் எப்படி முடிகிறதோ தெரியல. என் உயிர் எப்போ போகுமோ, எப்ப இருக்குமோ எனக்கு ஒண்ணும் புரியவில்லை. என் உயிரை காக்க வேண்டுமானால் நான் அங்கே தேசம் போக, நான் அஸ்தினாபுரம் போக வேண்டும். உங்க உயிரை காப்பாத்தணும்னா துரியோதனை கிடந்தாங்க, அதுக்கு வழி கேட்கணும். போவதா இருந்தா என் மனைவி இருக்கின்றார். என் மனைவி அழைத்து குச்சடையை இடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் அஸ்தினாபுரம் சென்று என் மைத்துனாகிய துரியோதனனிடத்தில் உயிர் பிச்சை கேட்க வேண்டும். புறப்படுகிறேன். மன்னர் அழைத்தார் என்று தேவியாக தூச்சடை அழைத்தவா. அப்படியாகட்டும்.